வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக வந்துட்டு நீங்களும் முன்னோர்களை போய் கும்பிடுங்கன்றீங்க. நிறைய பேர் ஊர் விட்டு போயிட்டாங்க, நாடு விட்டு நாடெல்லாம் போயிட்டாங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பரிகாரத்தை விட்டுட்டு அவங்க வர்ற மாதிரியும் இல்லை, முன்னோர்களை கும்பிடுற மாதிரியும் இல்லை. பொதுவாக இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுங்க. என்னென்ன ராசிக்காரங்க என்னென்ன கோவிலுக்கு போகலாம், பொதுவாக இந்த கோவில் போனா போதுங்க, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு சிம்பிளா ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி ஒரு ரெமெடி கொடுங்களேன். இப்போதைக்கு மழையை நிறுத்தலனாலும் கொடையாவது கொடுங்க அப்படின்றீங்க. மலைக்கு கோயிலுக்கு எல்லாம் போகாதீங்கன்றீங்க. என்னதான் பண்றது நாங்க? சரி, ரைட்டு. பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சது நான் உட்கார்ந்து நீங்கள் கேட்டதுனால எழுதியிருந்தேன். ஓகே. சில கோயில்களில் நிறைய பேர் இப்போ முருகரை பற்றி நிறைய பேசுவாங்க. முருகர் அறுபடை வீடுகளில் 5 வீடு மலைகளில் தான் இருக்கு. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் திருச்செந்தூர் கடல். நான் கடலை தான் அருட்கொடை, அருட்கடல், அருட்மருந்து, அதாவது நம்மளுடைய அமிர்த கலசம், நம் முன்னோர்கள் கடைஞ்சி எடுத்த விஷத்தை கடைஞ்சி வெளியில தள்ளி அமிர்தத்தை எடுத்த கலசம் கடல் அப்படின்னா அமிர்த கலசம். இப்போ தீராத நோயும் தீரும் அப்படிங்கிறது உலகத்துல கடல். யாரு போய் கடல்ல பௌர்ணமி நாள்ல குளிச்சாலும் எங்கனாலும் குளிச்சாலும் எல்லா இடத்துலயும் மூலிகைகள் இருக்கு, எல்லா இடத்துலயும் மீன்கள் இருக்கு. எந்த மீன்களுக்கும் நோய் வர்றதில்லை. ஓகேங்களா? அப்போ ஏற்பட்ட இப்போ எல்லாருமே திருச்செந்தூருக்கு போகலாமா அப்படின்னா, பாண்டிய நாட்டில் பிறந்தவன் திருச்செந்தூர் போகலான்னா, பாண்டிய நாட்டில் பிறந்தவன், அதாவது நான் 4 மண்டலமா எழுதி போட்டிருப்பேன். 68வது பார்ட். எத்தனாவது பார்ட்டு? 68வது பார்ட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் பிறந்தவங்க அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கோயில், அந்தந்த 4 மண்டலம், சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, மத்திய நாடு அப்படின்னு 4ஆ பிரித்து அதில் உள்ள கோயில்களை போய் வணங்க சொல்லியிருந்தேன். அதில் திருச்செந்தூருங்கிறது பாண்டிய நாட்டில் உள்ளவங்க வணங்கலாம். திருச்சி சைடில் இருக்கிறவங்க வயலூர் முருகனை வணங்கலாம். இந்த கடலூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டத்தில் அந்த சைடு அந்த மாவட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் எந்த இதை வணங்கலாம் அப்படின்னா, சங்கமேஸ்வரர் ஆலயத்தை வணங்கலாம். சென்னை அப்படிங்கிறவங்க சிறுவாபுரி முருகனை வணங்கலாம். அதாவது வடக்கு மண்டலத்தில் பிறந்தவங்க சிறுவாபுரி, மேற்கு மண்டலத்தில் பிறந்தவங்க சங்கமேஸ்வரர் ஆலயம். உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு மத்திய மண்டலம் அப்படிங்கிறது வயலூர் முருகன். இதெல்லாம் கீழே தரைமார்க்கமாக இருக்கக்கூடியது. நம்ம தெற்கு மண்டலங்கிறது திருச்செந்தூர். இப்படி 4 மண்டலம். பொதுவாக எந்தெந்த ராசிக்குன்னு கேட்டுறீங்க, அதை வேணா நான் சொல்லிடுறேன். மேச ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேச ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எழுத வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். மேச ராசிங்கிறது ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன். எதுக்கு மேசராசி திரு தேவி கருவாரி அம்மன் அப்படின்னா, 6ஆம் இடம் தான் அதுக்கு எதிரி, கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. பரசுராமனால தலை வெட்டப்பட்ட ஒரு உடல் மறுபடியும் அப்படின்னா 6ஆம் இடம் தான் அவங்களுக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கும். வெற்றியை குறிக்கக்கூடிய இடமும் அதான். அப்போ திருப்பி அதை தலையை சேர்த்து இன்னைக்கு பூலோகத்துல மாரியம்மனுடைய அவதாரம், மாரியம்மன், கன்னியம்மன், செல்லியம்மன், இந்த கிராம தேவதைகள்லாம் அம்மனா இருக்கிறவங்களை வழிபடும் போது நீ எந்த ஊருக்கு போனாலும் உன் வீட்டு பக்கத்துல அந்த அம்மன் இருக்கும். அவங்கள அம்மா நான் ஊருக்கு வர முடியல, இதை நம் முன்னோர்களாகவும் இங்க இருக்கிற, இப்ப நாம ஊர் விட்டு ஊர் வந்துட்டேன், இங்க நான் ஓட்டு போடுற உரிமை எனக்கு ஊர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அங்கிருந்து இங்க மாத்தி இந்த இடத்துக்கு நான் ஓட்டு போடுறேன். ஆனா நான் அந்த ஊரை சேர்ந்தவன் தான். என் மாவட்டத்தை மாற்ற முடியாது, என்னுடைய பிறப்பு அது. ஆனா உரிமை எனக்கு இங்க கொடுக்கப்படுற மாதிரி இங்க உள்ள தெய்வத்தை நான் வணங்கும் போது அங்க உள்ளவங்க, அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய உடல்ங்கிறது எப்படி அப்படின்னா, தினமும் உடல் இறந்த நிலையை அடையும். அதாவது தூங்கும் போது இந்த உடல் தன் நிலையை மறந்து உயிர்நிலை மட்டும்தான் உயிர்ப்பிக்கும், அந்த உயிரோடு காட்சி அளிக்கும். அப்ப இந்த உயிருக்கு அழிவு கிடையாது. அப்ப நீ வணங்குற இடத்துல நீ எதை நினைச்சு வணங்குறியோ, உன் முன்னோர்கள், உன் பூர்வீக குல தெய்வத்தை நினைச்சு நீ எந்த தெய்வத்தை நினைக்கிறியோ அதை இந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வச்சு ஒன்னப்புடி இறுதியப்படி அதை நம்பி வேற எங்கேயும் ஓட பிடிக்கலாம். மேசராசிக்காரங்க திரு தேவி கருமாரியம்மன் கிராம தேவதைகள், அதுல உங்க இஷ்ட தேவதைகளை வழிபட்டுக்குங்க. ரிஷப ராசியில பிறந்துட்டாங்க அப்படின்னா சித்தர்கள், 18 சித்தர்களா இருக்கட்டும், நீங்க இருக்கிற இடத்துல என்ன 18 சித்தர்கள், மூட்டை சாமி, இந்த மாதிரி ஏதாவது சித்தர் சமாதி, ஏதாவது ஒரு சித்தர்கள் கோயில எல்லாமே பௌர்ணமி தான். எதுவுமே மற்ற நாள் கிடையாது, பௌர்ணமி நாள் மட்டும்தான். இல்ல பௌர்ணமிக்கு அடுத்து ஒரு 5 நாளைக்குள்ள நீங்க போங்க. அதாவது நிலவு அப்படிங்கிறது இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் இந்த பிள்ளையார், ஏன்னா மிதுனங்கிறது காற்று ராசின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த பிள்ளையார், ஆஞ்சநேயர், இந்த நரசிம்மர், வாராகி, அதாவது கோர முகமும் குறை உள்ள இறைவனும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வணங்கினால் மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கும். கடகராசி அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கடகராசியில பிறந்தவங்க பக்கத்துல ஏதாவது முருகன் கோவில் இருக்கா,
அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அந்த மாதிரி முருகன் கோயில அதே மாதிரி ஏதாவது ஒரு மற்ற இடங்கள்ல வேற கோயிலில் முருகன் சன்னதி வச்சிருந்தாலும் அந்த மாதிரி முருகனை நல்லா வணங்கும் போது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கு. இருக்கிற இடத்துல இடம் மாறினவங்களுக்கு இது, மற்றபடி பூர்வீகம் தான் சொல்லுவேன். அந்த 4 மண்டலத்தில் உள்ளவங்களுக்கு பொதுவான ஒரு இதெல்லாம் பொது பலன். நீங்க எல்லாரும் சொல்றீங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ சிம்ம ராசி அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி சிம்மம் அப்படிங்கும்போது சிவனுக்கு பித்து பிடிக்கும் போது அந்த பித்தை, அதாவது பிரம்மன் வந்து ஒரு தலையை பிச்சிருவார், அதனால பித்து பிடிச்சிரும் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது அந்த புதன் அதீத சூடு நமக்கு என்ன பண்ணும், உடம்புல அதீத ஹீட்டு இந்த புத்திய எடுத்துரும். அப்போ அதீத ஒரு உஷ்ணம் இருக்கும்போது அதனாலதான் சுக்கிரனுடைய அந்த காளி கோயில் எல்லாம் சுக்கிரனுடைய கதிர்வீச்சை காலையில நைட் அந்த 1 மணி பூஜை வைப்பாங்கன்னா 1 to 3, நீ 1:30 to 3 மணிக்கு நீ வந்து சுக்கிரனுக்கு நீ விளக்கு ஏற்றும் போது சுக்கிரன் குளுமையான கிரகம், அந்த கதிர்வீச்சு அதுல படும். நீ பொதுவாகவே பௌர்ணமிக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை. பௌர்ணமிக்கு 1 to 3 நீ அந்த இறைவன்கிட்ட வேண்டும் போது நீ உள்ள போகணும்னு அவசியம் இல்லை, அந்த கோயிலை சுத்தி வைப்பு இருக்கும். அங்காள பரமேஸ்வரி இருக்கிற இடங்கள்ல உள்ளது கிராம தேவைகள். அங்காள பரமேஸ்வரி காளி சம்பந்தப்பட்ட தேவை. 51 சக்தி பீடங்கள்ல காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இந்த மாதிரி 51 சக்தி ஆலயங்கள் காளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வணங்கலாம். இன்னொன்னு கன்னி அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசிக்கு எதுக்கு சிவன்னா, சிவபெருமான்னா சூரியன் பிறந்த நட்சத்திரமே அஸ்தம்னு சொல்லுவாங்க. அஸ்தம் விழுகிற இடம் எப்படின்னா, அஸ்தத்துக்கு சிம்பிளே கை, கை அப்படிங்கிறது சூரியன் வடிவில் இருக்கும். அப்போ அந்த பஞ்சபூதம், அந்த பஞ்சபூதம்ங்கிறது உங்களுக்கு சிவனுக்கும் சொல்லிடுவாங்க பஞ்சாட்சரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு சிவபெருமான் வழிபாடு, அதுவும் மலை மேல உள்ள, தயவுசெய்து போயிடாதீங்க. கீழே இங்க சென்னையிலலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் வந்து நம்ம திருவான்மியூரை சொல்லுவேன், மருதீஸ்வரர், இந்த மாதிரி தெப்ப குளங்கள்ல உள்ள சிவனாலயங்களை வழிபடுவது நல்லது. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சிவனை வழிபடுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும், சிவன் இல்லாத இடமும் கிடையாது, இறைவன் இல்லாத இடம் கிடையாது. ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு அருகாமலே வணங்கலாம், ஊரா போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? துலா ராசிக்காரர்கள் எல்லை காவல் தெய்வங்கள்லாம் வந்து ஏரிக்கரை, குளத்தாங்கரை, இந்த மாதிரி இப்போ போரூர்கிட்ட எல்லாம் ஒரு சிவன் வந்து அகத்தீஸ்வரர் ஏரி குளம் பக்கத்துல இருப்பார். இந்த மாதிரி அந்த, ஏன்னா துலா ராசிங்கிற இடத்துல சூரியன், அங்கேயும் அந்த சூரியன் வந்து கெட்டு போன மாதிரி இருக்கும். அப்போ பொதுவாகவே நீங்களும் சிவபெருமான் பெருமாள் வழிபாடு நல்லது. எந்த பெருமாள்? சில பேர் வந்து பெருமாள் நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. துலா ராசியில பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, இந்த மாதிரி வணங்கும் போது சிவனையும் வணங்கலாம், பெருமாளையும் வணங்கலாம். கடல் சார்ந்த, ஏரி குளம் சார்ந்த இறைவனை வணங்கும் போது நிச்சயமா மாற்றுத்திறன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிகத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா, இந்த சப்த கன்னினா 7 நதி, சப்த கண்ணீர் அப்படிங்கும் போது 7 நதி, சப்த கண்ணீர் ஒண்ணு சேர்ந்தது துர்க்கை. இவங்க தான் இந்த துர்க்கை வழிபாடு, துர்க்கைக்கு விளக்கு போடுறது. உங்க ஏரியாவில் எங்க துர்க்கை அம்மன் இருக்கு, கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பா துர்க்கை அம்மன் ஆலயங்கள் இருக்கும். அப்போ அந்த துர்க்கை வழிபாடுக்கு அவங்க, நீங்க தயவு செய்து செவ்வாய்க்கிழமை போகாதீங்க. ஏன்னா துர்க்கை அப்படின்னா துன்பத்தை போக்கு அப்படின்னா, சப்த கன்னி 7 பேரும் ஒன்று சேர்ந்தது தான் அவங்க காளி. காளிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நமக்கு கெட்டதை விளக்கணும் அப்படின்னா, உலகத்துல எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடியது வந்து துர்க்கை அப்படின்னாலே துன்பத்தை போக்குவவள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இதுல சாமுண்டிங்கிறது யாரு, சப்த மாதாவுல வந்து சப்த கன்னிங்கிறது 7 நதி. இந்த கன்னி மாதிரி 7 பேருமே வெள்ளிக்கிழமை உணர்ந்தது நம்ம. துர்க்கை வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறது ஹீட், வெள்ளிக்கிழமை வணங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தனுசு ராசி தான் சப்த மாதா. இப்போ நாளே தனுசு ராசி, என் வீட்டில் வந்து கௌமாரியம்மன் வச்சிருக்கேன். இந்த சப்த மாதாக்கள்ல ஒருத்தங்க, இதுலயும் வாராகி வருவாங்க. ஆனா இதுல சப்த மாதா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கௌமாரி, வைஷ்ணவி இந்த மாதிரி இருக்கும். சப்த மாதாங்கிறதும் நம்ம இங்க இப்ப பக்கத்துல இருக்கிற அம்பாளுங்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா சப்த மாதாக்களினுடைய சக்தி பிளம்பு தான் வந்து அங்கங்க அம்பாள் வடிவத்துல இருக்கும். சப்த மாதாங்கும் போது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சப்த மாதா சிலைகள் வச்சிருப்பாங்க, அம்பாள் சிலைங்கும் போது அது சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகலாம். மகரம் உக்கிரமான பெண் தெய்வம், உக்கிரமான பெண் தெய்வம். இந்த படுத்து கிடக்கும் பார்த்துருக்கீங்களா, பெரியாயி, காட்டேரி, இந்த மாதிரி காட்டுக்குள் வசிக்கும் பெண் தெய்வத்தை மட்டும்தான் மகர ராசிகளுக்கும் நல்லது செய்யும். அதாவது வன தேவதைகள், எப்படி வனத்தில் வாழும் காளி, ஊருக்குள்ள கிடையவே கிடையாது. மகரத்துக்கு மட்டும் ஊருக்கு எல்லை, எல்லை காவல் தெய்வம் பெண் தெய்வம்.
நிறைய இடங்கள்ல இருக்கும். அதாவது எங்க ஊர்ல எல்லை காவல் தெய்வமா இருக்கு. அது மாதிரி எல்லை காவல் தெய்வம் பெண் தெய்வத்தை வணங்கும் போது ரொம்ப சிறப்பு. இதுல இருக்க எல்லா தெய்வத்துக்கும் பௌர்ணமி போனீங்கன்னா அதனுடைய மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒரு 3 பௌர்ணமி போனீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். அதே மாதிரி கும்பராசி உக்கிரமான ஆண் தெய்வம் இந்த கருப்பசாமி, இந்த சுடுகாட்டு பக்கத்துல இருக்கிற தெய்வம். அதாவது சொல்லுவாங்கல்ல, சுடுகாட்டு பக்கத்துலன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹரிச்சந்திர உண்மை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, சிவபெருமான் என்பது அழிக்க முடியாத உண்மை, சக்தி உயிரும் உடலும் அழிக்க முடியாத உண்மை. இந்த உண்மை எங்க இருக்குன்னா சுடுகாட்டுல. ஹரிச்சந்திரன் என்பவன் யாரு? உண்மையை மட்டுமே பேசுறார். அப்போ உண்மைக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. அப்போ அந்த ஊற்று பிறக்கும் இடம் எங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த உண்மையை சொன்னக்கூடிய மகாராஜா எங்க இருக்கார்? ஹரிச்சந்திர மகாராஜா சுடுகாட்டுல. அப்போ சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆண் தெய்வங்கள், கால பைரவர் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், சாஸ்தா சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு, கும்பராசி கும்பலகணம். மீன ராசிகருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி மூவரும் கலந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும் இல்லையா? இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கடல் மார்க்கம், அதாவது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு சகலமும் சேரலாம். சிவன், பெருமாள், முருகன் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள்ல மீனராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். பக்கத்துல இஷ்ட தெய்வம்னு எது இருக்கும் அதை பிடிங்க. ஆனா ஒன்ன பிடிங்க. ஏன்னா அந்த மீனராசிங்கிறது கடல் ஃபுல்லா இருக்கும். அது ஏற்கனவே மருத்துவம். நம்ம சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேதுவோட மூல திரிவோன வீடு. நீங்க மீனராசின்னு சொன்னா உங்க தாத்தாவை கிளீனா வணங்கிடுங்க மனசுல. இந்த மீனராசிக்காரங்க குடும்பத்துல நிச்சயமா மீனராசியில ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே அவங்க குடும்பத்துல அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. அப்போ அது சம்பந்தப்பட்ட தெய்வத்தையும் வணங்கலாம். பக்கத்துல விருப்பமான ஒரு தெய்வம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ, சிவனோட பார்வதி இருந்தாலோ, இல்ல பெருமாளோட அம்பாள் இருந்தாலோ, முருகனோட தெய்வங்கள் இருந்தாலோ, இப்படி உள்ள தெய்வங்களை நீங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் வணங்குங்க. பரிகாரம் எதுவுலையுமே சொல்லலை, நீங்க வணங்குங்க. உள்ளன்போடு நேசிங்க. அதே மாதிரி எல்லா ராசிக்காரங்களும் வியாழக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி இல்லை வியாழக்கிழமை நான் சொன்ன அந்த 4 மண்டலத்துள்ள முருகன் கோயில் மிகச்சிறந்த பொதுவான தெய்வம். பூமிக்காரகன் செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன். நம்மளுடைய உயிர்காரகன் செவ்வாய், அந்த உயிருக்கு அதிபதி செவ்வாய். நம்மளுடைய ரத்தத்துக்கு அதிபதி, இந்த ரத்தம் இல்லைன்னா எல்லாம் போயிடும். அதே மாதிரி முருகன்கிறது இல்லைன்னா பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, பூமியும் இல்லை. அப்பேற்பட்ட முருகனை இந்த பிரபஞ்சத்தின், அதனால்தான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை, கடலுக்கு இல்லை எல்லை, முருகனுக்கு இல்லை எல்லை. அதனால முருகனை நாள்தோறும் மனமுருக வேண்டுங்க. அதாவது இருக்கிற இடத்துல பூர்வீகத்தை வணங்கி இதை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இது பொதுவான தெய்வங்கள், அதுக்காக பூர்வீகத்தை மறந்துடாதீங்க. வாழ்த்து.